வெல்கம் டு மை சேனல். ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கண்ணி கட்டு கீரையை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லா கீரையிலையும் அந்த தடிப்பாக இருக்கிற முனையை கட் பண்ணி எடுத்துகிட்டு முக்கால்வாசி நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பொன்னாங்கண்ணி கீரையோட தண்டு வாயில் படும்போது நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். சிலர் அதுக்காகவே சாப்பிட மாட்டாங்க. நான் ஒரு கட்டு ஃபுல் கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் விடுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டு உரித்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 6 வரமிளகாய் கிள்ளி இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்க வரமிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கீரைக்கு தேவையான உப்பு இதில் நான் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதங்கட்டும். கீரையில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டும் போது உங்களுக்கு ஹாஃப் குக்கிங் அதிலே ஆகிடும். பொன்னாங்கண்ணி கீரை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அப்பா அம்மாவுக்கு கண்ணில் ஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க ஃப்யூச்சரில் சீக்கிரமாக கண்ணாடி போட மாட்டாங்க. இதை நீங்கள் ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களோட ஐசைட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடி எடுத்துகிட்டு நல்லா தரை விடுங்க. கீரை இன்னும் வேகணும். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி நான் 2 வாட்டி தொளிச்சு விடுறேன். நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கீரையை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுங்கள். ஒரு பத்த தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் போதும். கீரையில் இருக்கிற மூடி எடுத்துகிட்டு தண்ணி வற்றிருக்கான்னு பாருங்கள். கீரையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. 2 கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கீரையை நீங்கள் வெறுமையாக கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா சாம்பார், ரசம், காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு செஞ்சோம் இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த கீரை நீங்கள் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். கீரையில் நிறைய சத்து இருக்குது. அதை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரெகுலராக கீரை சாப்பிடும்போது உங்களோட ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.